கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டசேர்வு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய பல்வேறு அதிகாரிகள்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒரு அரசியல் பழிவாங்கன்ற மாதிரினா கருத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட ஆளுங்கட்சியை சேர்ந்த பல்வேறு நபர்கள் ஒரு கருத்தாக வச்சுட்டு வராங்க. எப்படி பாக்குறீங்க சார் உங்களுடைய மாற்றத்தெல்லாம்? நான் ஏற்கனவே பல்வேறு பேட்டிகளில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் குறித்து நான் கொடுத்திருக்கிறேன். RSS நூற்றாண்டு கனவு திட்டம் இந்தியாவிலேயே அவருடைய வியூகங்கள், RSS வகுக்கக்கூடிய வியூகம், அவர்கள் வகுக்கக்கூடிய கொள்கை திட்டம், லட்சியம், கொள்கை குறிக்கோள் திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடையக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு, பெரியார் மண். அதனால அவங்க எல்லா விதமான யுக்திகளையும் சட்டவிரோதமான காரியங்களில் பிஜேபி ஈடுபடும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 100 ஆண்டு காலத்தில் தோற்றோம் என்று ஓடிய நாடு தமிழ்நாடு. ஆனா அவங்களுக்கு வெறி இருக்கு, சாதாரண வெறி இல்லை, கோப வெறி இருக்கு, ஆத்திரம் இருக்கு. இந்த 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்தால் திமுக கழகம் எதிர்காலத்தில் நிற்காது என்கின்ற கணக்க உளவுத்துறை RSS சங்பரிவார் கூட்டம் எடுத்து வச்சு என்ன நினைக்கிறான்னு கேட்டா, பெரியாரிடம் பயிற்சி பெற்றவர்கள், அண்ணாவிடம் பயிற்சி பெற்றவர்கள், கலைஞரிடம் பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் அரிதா வந்துகிட்டே இருக்காங்க. கலைஞர் அளவுக்கு பேச்சாற்றல், எழுத்தாற்றல், இலக்கிய ஆற்றல், கற்பனை திறன் எதுவுமே நம்முடைய தளபதி ஸ்டாலின் இல்லைன்னாலும் கலைஞர் சொன்னது மாதிரி உழைப்பு உழைப்பு உழைப்பு, அந்த உழைப்பின் மூலமாக கொத்தடிமை எடப்பாடி கூடாரத்தை வெளியே விரட்டிவிட்டு இங்கே திராவிட இயக்கம் தான் வெல்லும் என்கின்ற சரித்திரத்தை 2021 படைத்தவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின். அது எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஸ்டாலின் என்கின்ற அந்த மனிதன் இல்லை என்றால் 2021 கால் பதிச்சிருப்பான் RSS சங் பரிவார் கூட்டம். OPS EPS இன்னைக்கு பன்னீர்செல்வம் வந்திருக்காரு. எங்க வந்திருக்காரு? திமுக. எடப்பாடி எதிர்த்து பேசுறாரு, மோடி எதிர்த்து பேசுறாரா? பேசல. அவர் ரத்தம், OPS ரத்தம்லாம் சங் பரிவார் ரத்தம், OPS ரத்தம்லாம் RSS ரத்தம், இந்துத்துவா. அதனால இப்ப வரைக்கும் அவர் பேசிருக்காரா? ஒன்றிய அரசு எடுத்து பேசுறாரா? எனக்கு துரோகம் பண்ணாரு. இப்போ கூட என்ன சொல்றாரு, நேற்று பேட்டியில என்னை விரட்டி விட்டாங்க, நானா போனேன், நானா வந்தேன், செருப்படுத்து விரட்டி விட்டனாலதான் வந்தேன் மாதிரி சொல்லியிருக்காரு பேட்டியில. விரட்டி விடாட்டினா அங்கேயே கடந்திருப்ப, விழுந்த இடத்துலயே கடந்திருப்ப. இதான் OPS நிலவரம். நான் என்ன பேச வரேன்னு கேட்ட அதிகாரிகள் மாற்றத்துக்கு வர்றேன். இப்ப இந்த நிலையில எப்படியாவது ஆட்சியை தமிழ்நாட்டில் பிடிக்கணுன்றதுக்காக எல்லா சதியும், எட்டப்பைங்கள் இருக்காங்கல்ல, எட்டப்பன் யாரும் தெரியுமா உங்களுக்கு? வீரபாண்டிய கட்டப்பொம்மனை காட்டி கொடுத்தவன். உடையன தேவை யாரும் தெரியுமா? மருது சோர்ல காட்டி கொடுத்தவன். இப்ப எடப்பாடி, நான் OPS எப்பயுமே இந்த லிஸ்ட்ல வச்சிருப்பேங்க. இங்க வந்தாப்புல ஸ்டாலின் வேணா ஏத்துக்கலாம். நான் எப்பயுமே அவரை எந்த லிஸ்ட்ல வச்சிருப்பேன், உடையன தேவை வகைராதான். நாளைக்கு எப்போ வேணாலும் போகலாம். அதனால எப்பயும் வேணாலும் போகக்கூடிய ஆள் நீங்க கையில வச்சுக்கிறீங்க, வீட்டுல வச்சுக்கிறீங்க, நடுவீட்டுல கூட வைங்க. அவரை ஆரம்ப கட்டத்துல இருந்து அதிமுக இருந்தாங்க, தற்போது தாய் கழகத்துக்கு வந்திருக்காரு. தாய் கழகத்துக்கு வந்திருக்காரு. ஆனா அவர் என்னைக்காவது திராவிட இயக்க கொள்கையை பேசுறாரா? என்னைய எடப்பாடி துரோகம் பண்ணிட்டார். இதை தவிர இந்த தேர்தலில் என்ன பேசுறாரு OPS? வாங்க வேற என்னை டைவெர்ட் பண்ணி கொண்டு போய் OPSக்கு எதிர்த்த பேட்டிக்கு நான் போயிடக்கூடாது. ஏண்டா ஆத்திர அடங்காம இருக்கேன். வந்தவனுக்கெல்லாம், அதாவது பாவ மன்னிப்பு கொடுக்குற மாதிரி அறிவாலயத்துக்கு வந்தவனுக்கெல்லாம் 19 பேருக்கு அதிமுக சீட்டா
இதான் இப்போ நான் மாறிடுவேன். ஏன் அதிகாரிகளுக்கு இப்போ மாற்றம் இருக்குன்னா அவன் பாஜக என்ன நினைக்கிறான்னு எங்களுக்கு தெரியுது. 100 வருஷமா தோத்து போயிட்டோமாப்பா. இந்த தாடிக்கார கிழமை ஒரு தாடியோட இருந்து நம்ம பிரச்சாரம் எது எடுக்க மாட்டேன்றது. உத்தரப்பிரதேச அயோத்தின்றான் கிளம்பிட்டான். ஒடிசால பாண்டியன் தமிழன் முதலமைச்சரா வர்றதா, நம்ம கோயில் சாவியை களவாண்டு போயிட்டான்னு சொன்னா ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டில் என்ன திருப்புறங்குன்ற மலையில தீப தொட மாட்டேன்றாங்க, கேட்க மாட்டேன்றான். எது சொல்லி நடக்க மாட்டேன்றது. பழனி தைப்பூசத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரள்றான், பக்தர்கள். அதை நம்பி நம்ம அவங்கிட்ட போனா திரள்றான், ஓட்ட உதயசூரனுக்கு போட்டுறான். என்ன செய்யறதுன்னு தெரியாம விழி முதுகி போய் இருக்கும்போதுதான் ஐடியா எடுக்கிறான். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு ஐடியா எடுப்பான். தேமுதிக பிடிக்கிறான். ஈசா மையத்துல வேலுமணியும் ஈசா மையத்துக்காரனும் கூப்பிட்டு பேசுறாங்க. யார? அக்கா பிரேமலதா. பிரேமலதாக்கு எனக்கு தனிப்பட்ட பகையில் பாவம். விஜயகாந்த் இறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணு வந்து தனியா அந்த கட்சியை நடத்துறதே பெரிய விஷயம். ஒரு பெண் தலைவியா உருவெடுக்கிறது பெரிய விஷயம். இவ்வளவு கட்டுக்கோப்பா அந்த கட்சியை நடத்துறது பெரிய விஷயம்தான். அந்த கட்சியில யாரும் மீசை ராஜேந்திரன் யாரோ அந்த கட்சியில நாடாருக்கு மரியாதை இல்லை, கல்லருக்கு மரியாதை இல்லை, சமூக நீதி கட்சியிலன்றதே நம்ம குற்றச்சாட்டு. வேற ஒன்றும் நம்ம குற்றச்சாட்டு இல்லை. அந்த கட்சிக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு தான் குற்றச்சாட்டு. பிஜேபி பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. ஈசா மையத்துல போட்ட பிளான் திமுக வெல்ல முடியாது, இப்படி போ அப்படின்னு சொல்லிதான் பிரேமலதா உள்ள அனுப்பிச்சு விட்டு 10 சீட்டை வாங்கி கூட்டணியில் குழப்பம். நாம திருமாவளவனோ பொது உடைமை இயக்கமோ நம்மெல்லாம் எங்களுக்கெல்லாம் சீட்டே இல்லைன்ட்டாங்க. சீட்டு இல்லாட்டிலும் பரவாயில்ல, நாங்க சுயமரியாதையோடு உங்களை ஆதரிக்கிறோம், ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வேற. அது மாதிரி இப்ப அவங்க என்ன பண்ண போறான்னு கேட்டா, தமிழ்நாட்டில் நோட்டா விட குறைவான ஓட்டு தான் பாஜக இன்னைக்கு. ஏன் கணக்கு பிரகாரம் தமிழ்நாட்டில் முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஊருக்கு 2 ஹோட்டலாவது இருக்கு. அந்த அளவு கூட பிஜேபி கட்சி கிடையாது. சிங்கப்பூர் சலூன் பாத்துருக்கீங்களா, அந்த அளவு கூட பிஜேபி கட்சி கிடையாது. இதான் ஏன் கணக்கு. 5 ஹோட்டல் இருக்கு, ஊருக்கு 3 ஹோட்டல் கொண்டு வந்துட்டான். அந்த விட குறைவுதான் போட்டி போடணும். அதை விட குறைவானவன் தான் பாஜக இருக்கான். பாஜக பிரிச்சுக்கிடுவேன். இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, இந்து சேனா, RSS ஆபத்தானவன். ஆனா இங்க தோக்கடிக்கப்பட்டிருக்கும். தோல்வியை வெற்றி பெறணும் இருக்கா பல யுக்தியில கையாளுறான். நத்தத்திரோதனை பிடிச்சு அனுப்புறான். கருப்பு சிவப்பு கொடி கட்டி அவனுக்கு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கிட்டான். சிவகங்கையில் ஒருத்தனை உருவாக்கிட்டான். இப்படி உருவாக்கி வந்திருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி என்ன பண்றான், அதிகாரிகளை பூராமே தேர்தல் நடைமுறைக்கு விதிமுறைகளுக்கு மீறாக அதிகாரிகள் அனைவரையும் மாத்துறான். எதுக்கு மாத்துறான்னா, அவன் பணம் கொடுக்க போறான். அதிமுக பாஜக கூட்டணி போலீஸ் வண்டியில பணம் ஏற்றிட்டு வந்து IAS IPS அதிகாரிகள் அவன் பணம் பூரா வந்து தாராளமாக பணம் கொடுக்க போறான். இது ஒரு பக்கம். அமித்ஷா இப்ப அடிக்கடி பிரச்சாரத்துக்கு வரல. ஏன் வரல? மோடியும் தேர்தல் அறிவுக்கு முந்தி வந்தார், இப்ப ஏன் வரல? நாகர்கோவில் மட்டும் ரோடு ஷோ நடத்த போறார். இதுக்கெல்லாம் காரணம், அவன் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டு போடக்கூடிய இயந்திரத்துல தவறு பண்ண போறான். இதான் நடக்க போகுது. எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டவன் என்ன சொன்னான்னு கேட்டா, நீங்க தான் முதலமைச்சர், எப்படி வருவோம் எப்போ வருவோம்னு சொல்லுவாங்க. லேட்டா வந்தால் லேட்டஸ்டா நீங்க தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டான். எடப்பாடி இப்பயே முதலமைச்சர் மே 4ஆம் தேதி சீட்ல உட்கார்ந்தது மாதிரி அலைகிறாரு. வார்த்தையெல்லாம் துடுக்கான வார்த்தைகள் பேசுறாரு. அது திமுக பீரங்கி படையினருக்கு பேசுவாங்க. நம்மெல்லாம் சாதாரண ஆளுங்க, நம்ம போய் எடப்பாடிலாம் பேசினா எடுக்காது. திமுக பெரும் பிரச்சார பீரங்கி படைகள், வலைதளத்துல மாதம் காசு வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணக்கூடிய வலைதள படைகள்லாம் இருக்கு. அந்த படைகள் பார்த்துக்குருவாங்க எடப்பாடியை. நம்ம சாதாரணமான நம்மளாம் பேச முடியாது. ஆனா அதே நேரத்துல எடப்பாடி வறுத்து எடுக்கிறாரு. உதயநிதிய ஏதோ பாட்டில்ன்றாரு,
இங்கிட்ட ஒரு பக்கம் விஜய் ஒரு பாட்டுல பாடுறாரு, என்னமோ நடக்குது. ஆனா தெம்பா இருக்கிறதுக்கு காரணம் அமித்ஷாவும் மோடியும் கொடுத்த தெம்பு. என்ன தெம்புன்னு கேட்டா, நாங்க தமிழ்நாட்டில் இப்போ ஒருத்தன் ஃபர்ஸ்ட் கிரேடு வாங்குவான், ரேங்க் வாங்குவான் பள்ளிக்கூடத்துல. ஒருத்தன் 60 பேர் தான் படிப்பாங்க ஒரு வகுப்புல, 60வது ரேங்க் கடைசி ரேங்க் தான் வாங்குவான். நீங்க அந்த வாத்தியார்ட்ட லஞ்சம் கொடுத்து எப்படியாவது சரி பண்ணுங்க அவன் பேப்பரை அப்படின்னு சொன்னா கூட 60வது ரேங்க் காரணம் திடீர்னு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகும். முதலாவதாக வந்தவனை தூக்கி 60வது ரேங்காகவும் போட முடியுமா? முடியாது. பிரச்சனை ஆயிரும், தமிழ்நாடு விழிப்பாயிரும். இப்ப எல்லா மாநிலத்திலும் எலக்ட்ரானிக் மிஷின்ல ஜெயிச்சதுதான் பிஜேபி. பிஜேபிக்கு ஓட்டு தேசிய அளவுல பிஜேபி கட்டமைப்பு இருக்கா? கட்டமைப்பு முதல் பிஜேபி கட்சிக்கு இந்தியாவில் எங்க இருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற அளவுக்கு பிஜேபிக்கு இல்ல. ஃப்ராடு, பித்தலாட்டம், மோசடி, மோசடியின் மொத்த உருவம் பிஜேபி. மேற்கு வங்காளத்தில் 28, 29 எம்பி ஜெயிக்க முடிய அளவுக்கு அங்க கட்டமைப்பு இருக்கா பிஜேபிக்கு? தமிழ்நாட்டில் இருக்கா? அதனாலதான் 2024 தேர்தலில் எடப்பாடியை கூப்பிட்டு நீ தனியா நில்லு, நாங்க தனியா நிக்கிறோம் நாடகம் போட்டாங்க. 18% ஓட்டு போட்டதே இப்ப சொல்றேன் கேட்டுக்கிறங்க, பிஜேபி கூட்டணிக்கு 18% ஓட்டு விழுகவில்லை. அப்பே எலக்ட்ரானிக் மிஷின் ஃப்ராடு. அதிமுகவுக்கு 20% ஓட்டு வந்தது உண்மை. ஏன்னு கேட்டா ஓட்டு சதவீதம் பிஜேபி காரி இப்ப பேசுறான். ஒரு தவறு செய்ய போறதுக்கு முன்னாடி நியாயம் கற்பிச்சு பேசுறாங்க. 21 அதிமுக, நாங்க 18. அன்னைக்கு தனியா 4% வாங்கின அமமுக எங்களோட, அன்புமணி எங்களோட கூட்டுங்க, 40% ஓட்டு எங்களுக்கு இருக்கு. இந்த கூட்டல் கணக்கு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன்றது உணரணும். நான் பெரியார் கண்ணாடி போட்டு பாக்குறேன். ஈரோட்டு பாதை தான் என் பாதை, எதையும் ஏன் எதற்கு எப்படி சொன்ன பெரியார் வெளியில பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது இந்த கூட்டல் சதவீத கணக்கை சொல்றது காரணம், இப்ப முடிவு பண்ற எந்தெந்த தொகுதியில யார் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை அமித்ஷா, மோடி முடிவு பண்ணி விட்டாரு. அப்படி முடிவு பண்ணும் போது அதிகாரிகள் துணைக்கு வேணும். திருட்டுத்தனத்துக்கு அதிகாரிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிகாரிகளை இன்றைக்கு இறக்கியிருக்காங்க, மாத்துறாங்க. இதை உணரணும், கடுமையாக எதிர்க்கணும். எதிர்கட்சிகள் எதிர்ப்பு சரியாக ஆற்றவில்லை. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. வேட்பாளர் வாபஸ் பெற்ற நிலையில, இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நிலையில இந்திய தேர்தல் வரலாற்றுல இப்படி அதிகாரிகளை மாற்றிய வரலாறு உண்டா? தேர்தல் பிரச்சாரம் செய்யற மாதிரி ஒரு நாடகம் பிஜேபி அதிமுக நடத்தது. அவங்க இறுதி நம்பிக்கை திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டுவோம் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். இப்ப நான் சொல்றேன், தேமுதிக இவங்க எலக்ட்ரிக் மிஷின்ல ஃப்ராடு பின்னாடினா 10 தொகுதி தோக்கும். சிவகங்கையில டெபாசிட் இழப்பான் கருணாஸ், நத்தத்துல டெபாசிட் இழக்கப்படும். எலக்ட்ரிக் மிஷின்ல ஃப்ராடுண்டா நத்த வெற்றி பெறும், சிவகங்கை வெற்றி பெறும், தேமுதிக 5 தொகுதி வெற்றி பெறும், திமுகவை தோக்கடிப்பான். விழிப்பா இருக்கணும். பூரா அம்பானி அதானிய மாவட்ட செயலாளர் போட்டு, மிக பெரும் தொழிலதிபர்களை பூரா வட்ட செயலாளர் போட்டு, பாக செயலாளர் போட்டா எனக்கெல்லாம் கலைஞர் உத்தரவிடுவார், தம்பி உடன்பிறப்பே நாளை கொடியுடன் வாண்டா நாங்க பெரிய கம்பு தடியோட போவோம், தடியோடு வாண்டா கம்பி இரும்பு கம்பியோட போவோம். அப்படிலாம் கட்சி இருந்துச்சுன்னு யாரும் கம்பியும் தூக்க மாட்டேன், தம்பியும் தூக்க மாட்டேன். நிலவரம் இப்படி இருக்கு. அதிகாரிகள் மாற்றம் என்பது பிஜேபி தவறு செய்வதற்காக தான், செல்லுமுழு செய்வதற்காக தான், திமுகவை தோற்கடிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் RSS சங் பரிவார் கூட்டம் செய்யுது. இன்னும் பல உண்மைகள் இருக்கு. நான் பேசினா திமுக கூட்டணிக்கு எதிராக அமையும். நான் திமுக கூட்டணி எந்த வகையிலும் இந்த நாடு உருப்பட வேண்டும் என்றால், சமூக நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால்
நம்முடைய தளபதி ஸ்டாலின் முதல்வராக வர வேண்டும் என்பதில் நான் ஆணித்தரமாக உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் சில விஷயங்களை மறைச்சு பேசுறேன். என்னால அடக்க முடியல. அதனால இந்த விஷயத்த சொல்றேன், எச்சரிக்கையோடு இருக்கணும். மதுரை மேற்கு தொகுதியில SV சண்முகன் ஒருத்தர் போட்டிட்டார், இறந்து போயிட்டார். தூத்துக்குடி சண்முகம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், அதிமுக கூட்டணி. பொன்முத்துராமி நின்றார். அப்பெல்லாம் வாக்கு சீட்டு அதிலே ஃப்ராடு பண்ணாங்க. நாங்க வாக்கு சீட்டு எழுந்திருக்கிறோம் கிழிச்சிட்டு அங்க இருந்து அதிமுக மோவர்ல அடிச்சு மண்டையில உடைச்சிட்டு தான் வெளியே வந்தோம். இன்னைக்கு வருவானா? திமுக யார் மண்டையும் உடைக்க மாட்டேன். என்ன பூரா துட்டு துட்டு மனம் பனி மணி மணி மணின்னு இருக்காங்க. அதுல மணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களும் மணியை நம்புறாங்க, அவங்களும் மணியை நம்புறாங்க. ஆனா நாங்கள் தளபதி ஸ்டாலினை நம்புறோம். திராவிட இயக்கத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஆற்றலும் கடமையும் தளபதி ஸ்டாலினுக்கு இருக்கிறா, நம்புறோம். அதனால சில விஷயங்கள் நாங்க பேசுறோம். அதிகாரிகள் மாற்ற ஒன்றிய அரசு செய்வது தில்லுமுள்ளு செய்வதுதான். வாக்கு இயங்குறது தில்லுமுள்ளு பண்ண போற முகவர்களை உஷார்படுத்துங்க. இளைஞர்களை தயார் செய்யுங்கள். முகவர்களை, ஏஜென்ட்களை, வாக்கு எண்ணிக்கை செல்லக்கூடிய ஏஜென்ட்களை தயார்படணும். தவறு பண்ணுனா ஓட்டு எண்ணிக்கை என்னைக்கு சரியாக இயந்திரத்தை செக் பண்ணணும். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டா தாமரைக்கு வர்ற மாதிரி, உதயசூரனுக்கு ஓட்டு போட்டா தாமரைக்கு வர்ற மாதிரி, உதயசூரனுக்கு போட்டா ரெட்டலைக்கு போற மாதிரிலாம் செட் பண்ணுவாங்க. இது நடக்கக்கூடிய இந்த வாக்கு இயந்திரத்தை தயார் செய்த ஜப்பான் அது நம்புறானா? மேலை நாடுகளே நம்பவில்லை. கடைசி நம்பிக்கை பாஜக இன்னைக்கு 3 தடவை வந்துட்டான். 4ஆம் முறை அவன் தான் வருவான். இன்னும் 3 வருஷம் கழிச்சு. ஏன்னா அவன் அதிபர் ஆட்சிக்கு வர தயாராயிட்டான். இந்த நாடை இந்துத்துவ நாடாக்குன்னு நினைச்சிட்டான். இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை இந்தியாவில் வாழலாம், ஆனால் நீங்கள் இந்திய குடிமக்கள் அல்ல, ஓட்டுரிமை உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல போறான். அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய போறான். தமிழ்நாடு ஒண்ணுதான் வெளிப்போட போராடிட்டு இருக்கான். அதுல எங்களை போன்றவர்கள் தான் போராடிட்டு இருக்கிறான். எந்த காலத்தை முன்னிட்டு RSS எங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை, எங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை பாஜகவை தமிழ்நாடு நுழையோட மாட்டோம். அதற்காக தான் தளபதி ஸ்டாலின் ஆதரிக்கிறார். இவ்வளவு ஏன் பேசுறேன்னு கேட்டா, இன்னும் வாக முகவர்களை, ஏஜென்ட்களை, வாக்குச்சாவடி ஏஜென்ட் முகவர்களை, எண்ணிக்கை செல்லக்கூடிய ஏஜென்ட் முகவர்களை நாம சரி பண்ணணும். அதிகாரிகள் மாற்றத்தின் நோக்கம், அதோட மம்தா பானர்ஜி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. திமுக பாஜக கூட்டு ரகசிய கூட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கு சரியான எதிர்வினை திராவிட முன்னேற்ற கழகம் ஆற்றவில்லை. ஆற்றிருக்கணும், ஆற்றவில்லை. இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பெரிய சந்தேகத்தையும் ஒரு பெரிய தவறான கருத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. பிஜேபி 27 இடத்துல நிக்கிறான்னா, நிர்மலா சீதாராமுடைய கணவர் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு 027 இயக்கம். அது மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டில் நுழைய கூடாது. 27 இடத்துலையும் தோக்கடிக்கப்படணும். எங்க வேலையில அதான். இப்ப நாங்க அதான் பண்ணுவோம். 10 இடத்துலையும் தேமுதிகவை தோக்கடிப்பான், நத்தத்துல RSS கார தோக்கடிப்பான், சிவகங்கையில எலிப்படையை தோக்கடிப்பான். 27 இடங்களில் பாஜகவை தோக்கடிக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். இந்த 10 நாள்ல திராவிட முன்னேற்ற கழக வலுவதற்கான வேலையை நீங்கள் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் எங்கள் கடமை, லட்சிய கடமை, கொள்கை கடமை செய்வோம். அதிகாரிகள் மாற்றம் மட்டுமல்ல, இன்னும் பல சங்கதிகளை அண்ணாமலை மூலமாக அரங்கேற்றுவதற்கு டெல்லி சதி செய்து கொண்டிருக்கிறது. திமுக படை பட்டாளத்தை தளபதி ஸ்டாலின் உஷார்படுத்த வேண்டும். வணக்கம்.